ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து லாஸ் பற்றி வீடியோ போடணுமா அல்லது ப்ராஃபிட் பண்ணுறாங்களா அதை பற்றி வீடியோ போடலாமா அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் என்னென்னா, சார் லாஸஸ் பற்றி போட்டால் தான் வந்து நம்ம அவேர்னஸ் வந்து அடுத்த அந்த டைமில் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். நீங்கள் ப்ராஃபிட்டை பற்றி சம்பாரிச்சின்னா ஒரு வேலை நம்ம நஷ்டமடை சொல்ல என்ன மாதிரி பிளான் பண்ணலான்னு மக்கள் வந்து திணறி போவாங்க. ஸோ அதனால் லாஸை பற்றியே போடுங்க அப்படின்னு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்து ஒரு லாஸை பற்றிய வீடியோ தான். நம்மளுடைய வியூவர்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளுடைய எஜுகேஷன் சேனல் குரூப்பில் இருக்கிறவங்களும் சரி, நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, ஓரளவுக்கு அவங்க ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கிட்டாங்க. இப்போது மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை பாருங்கள் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி சம்வேர் வந்துட்டார். சரி, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏன் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை பார்க்கணும் அப்படின்னு நான் ஷேர் பண்ணன்ற விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த இடத்துல கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்காக உங்களுக்கு அந்த தூரத்தை ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியது, வேறு எதுவும் இல்லை. அதாவது மார்க்கெட் வந்து பெரிய கேப் டவுன் ஆச்சு. ஸோ கேப் டவுன் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரிகவர் ஆனதுனால அந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக வரும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோலாம் போட்டுருந்தேன். பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா, ஒரு பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா வெயிட் பண்ண சொல்லியிருப்பேன். அகைன் வந்து இன்னொரு டைம் வந்து போகும் இல்லையா? ஸோ அதனால் வெயிட் பண்ணி பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளாக பாருங்கள் அப்படின்னு திரும்ப சொல்லியிருப்பேன். தவிர பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் அன்றைக்கி. ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே சார், அதான் ப்ராஃபிட் பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டேக்ஸ், பெரிய ட்விஸ்ட் அங்கே தான். ஏன்னா சம்மந்தத்தில் நல்ல ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. எது ஃபஸ்ட்டு ட்ரேடில் 10 நிமிஷத்தில் டீசென்ட் ப்ராஃபிட் பண்ணிட்டார். நான் அமௌண்ட்டு மென்ஷன் பண்ண விரும்பலை. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து 10,000 பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம், ஒரு சிலர் 10,000 சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு அமௌண்ட்டை 100 கூட இருக்கட்டும், 10,000 இல்லை 100 கூட இருக்கட்டும், 50 கூட இருக்கட்டும், அது வந்து அந்த டைமில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டார். சரி, எங்கே ட்விஸ்ட் நடந்தது அப்படின்னா, மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்துச்சு இல்லையா? கீழே வந்ததுக்கப்புறம் என்ன, திரும்ப இன்னொரு டைம் மேலே போகணும். ஓகே, திரும்ப இது மேலே போய்ட்டோம் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரேட் எடுத்திருக்காரு. இன்னொரு ட்ரேட் எப்படி எடுத்திருக்காரு? ஆப்ஷனை சூஸ் பண்ணி கால் ஆப்ஷனில், ஏன்னா ப்ராஃபிட் பார்த்துட்டார் இல்லையா? ஸோ இந்த ப்ராஃபிட் பார்த்தோன்னே கால் ஆப்ஷனில் எடுத்து நல்ல பெரிய ப்ராஃபிட் வரும். குவான்டிட்டியை ரைஸ் பண்ணி பாருங்கள், நான் இங்கே கவனிங்க, குவான்டிட்டியை ரைஸ் பண்ணி இப்போ 10 குவான்டிட்டி வாங்குறவர் திடீர்னு என்ன பண்ணார், ஆப்ஷனில் போய்ட்டு அது 100 குவான்டிட்டி ஈக்குவல் வச்சிங்களேன். ஏன்னா நிறைய பணம் கிடைக்கும் இல்லையா? நம்ம ஒரு ட்ரேடில் எல்லா லாஸும் ரிகவர் பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த சேனல் பார்த்துட்ருக்கோம், இவ்வளோ நாளாக நல்லா தான் போயிட்டுருக்குது, நம்ம வந்து இதை பார்த்து ட்ரேட் பண்ணிடலாம், நம்மளோட லாஸை ரிகவர் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரிலாம் இப்போ ஒரு ரூபா ட்ரேடிங் எடுத்து 10,000 எடுத்தால் வேலைக்காகாது. நம்ம பெரிய ட்ரேடிங் எடுத்தால் ஒரு வேலையை முடிச்சிடலாம், அதாவது நம்ம லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்னு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய ட்விஸ்ட். ஏன்னா இவருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்துட்ருக்க எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பவுமே வந்து நமக்கு அடிபட்டுச்சு, புண்ணாக இருக்குது அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து அதை பக்குவமாக பார்த்து தான் ஆன் பண்ணி தரேன். அது ஒரே நாளில் ஆறிடணும், அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் நான் தான் பெரிய டான் அப்படி நம்மலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தேதி வேலை செய்ய எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் ட்ரேடர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பயம் இருந்ததாக இருக்கும். எடுத்துன்னு போகிற பணம் எப்படா சாமி வீட்டுக்கு எடுத்துன்னு போகுமோன்ற பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கும். நல்லா கற்றுக்கிட்ட அப்புறம் நான் தான் புலிகேசி, என்கிட்ட அப்புறம் ஆடி கார் இருக்குது, என்கிட்ட ஃபெராரி கார் இருக்குதுன்னு சுற்றுறவனும் கூட சரி, அந்த பயம் இருந்தே தான் இருக்கும். யாரும் வந்து பயம் இல்லாமல் ட்ரேட்லாம் பண்ண முடியாது. அந்த பயம் எப்படின்னா, அந்த லாஸை வந்து கம்மியாக பண்ணி சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணி எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணி வெளியே போகிறாங்களோ அது ஒன்று தான் சால்வ் பண்ணி தரேன். வேறு என்கிட்ட பணம் எவ்வளோ பணத்தை வச்சு இங்கே எதுவும் கணக்கு போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பணம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. ஒரு ஷார்ட்டில் அடிச்சுட்டு போடுங்க, எவ்வளோ நீங்கள் எத்தனை கோடி வச்சுட்டுருங்க அடிச்சுட்டு போய்டும். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுங்க அப்படின்னா, அந்த ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணி ரிஸ்க்கை ரொம்ப அதிகமாக எடுத்திருக்காரு. நான் ஆப்ஷன் சூஸ் பண்ணது கூட தப்புன்னு சொல்ல வரல, ஆப்ஷனில் கூட எடுங்க. ஆனால் நீங்கள் எந்த சம்பாரிச்சிங்களோ அதில் ஒரு 10%, 20%, ஒரு 2,000 நான் ரிஸ்க் எடுக்கணும்பா, மிச்சம் 8,000 நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எந்த நிலைமை வந்தாலும் நான் 8,000 எடுத்துகிட்டு போவேன். ஆனால் அந்த 2,000 ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்குது. ஓகே, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இது எவ்வளோ ரிஸ்க் இது? ஸோ 100 மடங்கு ரிஸ்க்குனா நீங்கள் 10,000 சம்பாரிச்சிங்க அப்படின்னா 1,00,000 ரிஸ்க் எடுக்கிறீங்களா? ஓகே, 1,00,000 ரிஸ்க் எடுத்தால் எப்படி கணக்கு வரும்? அது எந்த காசு இருக்குது உங்கள்கிட்ட? ஏன் 1,00,000 ரிஸ்க் எடுக்கிறீங்க? அப்போ 1,00,000 ரிஸ்க் எடுத்து உங்கள்கிட்ட 1 கோடி ரூபாய் பணம் இருக்குதா? ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணணும் இல்லையா? நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா இப்போ நீங்கள் ஜஸ்ட் வீடியோ ரெக்கார்ட் போயிட்டுருக்கு, நிறைய லைவில் இருந்தால் உங்களுக்கு கண்டி வேறு மாதிரி இது மாதிரி கிளியராக எக்ஸ்பிளைன்ஸ் புரிய வச்சுருப்பேன். இது ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஜஸ்ட் உங்களுடைய ஒப்பீனியன் கேட்குறேன். ஸோ இதுதான் இங்கே மிகப்பெரிய நஷ்டம். என்னென்னா எல்லோரும் வந்து பிரேக் அவுட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, பிரேக் டவுன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, காசு சம்பாரிச்சிடுறாங்க, ஒரு 5,000 10,000 சம்பாரிச்சிடுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போனோம் இல்லையா? அங்கே மாட்டிக்கிட்டு என்ன பிரயோஜனம்?
ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுல தான் தப்பு இருக்குதாங்க. நான் இந்த இடத்துல இன்னொரு பையிங் எடுத்தாங்க, அதை பற்றி குறை சொல்ல வரல நான். ஏன்னா ட்ரெண்டு நான் ஸ்மூத்தாக அது அப்ளை போயிருக்குது, ஃபஸ்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க, ரெண்டாவது இன்னொரு வாய்ப்பு தேடுறாங்க அப்படின்னா இந்த ரிஸ்க் எடுத்து தப்பு இல்லையா? சரிப்பா, இந்த இடத்துல மார்க்கெட் மேலே மூவ் ஆகிடுச்சு, உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஒரு வேளை மார்க்கெட் கீழே வந்துடுச்சு, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த இடத்துல நஷ்டம் எவ்வளோ ஆகுது? இந்த இடத்துல நஷ்டம் பண்ணாரா இல்லையான்னு தெரில. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய இஷ்யூலாம் நடக்குது. என்னன்னா இதுக்கப்புறம் கீழே பாருங்கள், மேலே போகணும்னு சொல்லி கீழே கட் பண்ணி கீழே வந்துடுச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணார் பாட்டி? பொசிஷனை கட் பண்ணல, அந்த லாஸை ஏற்றுக்க முடியல. ஏன்னா காலையில் ப்ராஃபிட் பார்த்தாரு, இங்கே திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் வந்தனன் பெருசாக லாஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னடா அது காத்தால 10,000 எடுத்துகிட்டு போயிருப்பேன், இந்த 40,000 லாஸ் ஆகிடுச்சு. திரும்ப அட்லீஸ்ட் இந்த 40,000 ரிகவர் பண்ணிட்டா போதும்டா சாமி, எனக்கு 10,000 கூட வேணாம், எனக்கு இந்த 40,000 ரிகவர் பண்ணிட்டா போதுன்ற மைண்ட் செட்டு. அப்போ என்ன ஒன்று இதில் குவான்டிட்டி மிஸ் கண்ணாமன்னு எக்கச்சக்கமாக கால் பை புட்டு என்ன எடு அப்படின்ற ஸ்டேஜில் போய்ட்டு நஷ்டம் பெருசாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் நடக்குதே தவிர வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது மார்க்கெட்டில். நீங்கள் அந்த லாஸை மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக் நீங்கள் சக்ஸஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் எந்த ட்ரேட்னா எடுங்க, ஃபஸ்ட்டு டைமில் உங்களுக்கு ரிஸ்க் எவ்வளோன்னு சொல்லி 200, 500, 2,000 ஏதோ ரிஸ்க் எடுங்க. அந்த ரிஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். நாளைக்கு புது வாய்ப்பை பாருங்கள். நாளைக்கு நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 4,500 வீடியோஸ்க்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய புரியும். ஆனால் இந்த டிப்ஸ் கால்ஸ் மைண்டில் ஷார்ட்கட்டாக பணம் சம்பாதிக்கணுன்ற மைண்ட் வந்து நம்ம சேனல் பிடிக்காது, எஸ்கேப் ஆகிடுவாங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, போட்ட விடுங்க அவங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.